வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம உற்சாக நியூஸ் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சிவன்மலை உத்தரவு பெட்டி தாங்க. இந்த சிவன்மலை உத்தரவு பெட்டியில் இன்னொரு சிறப்பு பார்த்திங்கன்னா சித்தர்கள் உலா வருவது தாங்க. சிவன்மலை உத்தரவு பெட்டியில் வைத்திருக்கக்கூடிய பொருள் இந்த உலகத்தில் பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்குதுன்னு சொல்லலாங்க. இது வரைக்குமே சிவன்மலை உத்தரவு பெட்டியில் என்ன பொருள்கள் வச்சுருந்தாங்க, அதனால் ஏற்பட்டு இருந்த மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும். தற்போது உள்ள உத்தரவு பெட்டியில் என்ன பொருள் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும்னா மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பூர் மாவட்டத்தில் தான் காங்கேயத்துக்கு அருகில் தான் உள்ள சிவன்மலையில் அமைந்திருக்குது சுப்பிரமணிய ஆலயம். தோரட்டி மரம் தான் தல விருட்சமாக இந்த கோயில் அமைந்திருக்குது. அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடப்பெற்ற ஸ்தலன்னே சொல்லலாங்க. 15 சித்தர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய சிவவாக்கியர் இந்த மலையில் தங்கியிருந்து முருகப்பெருமானுக்கு கோவில் எழுப்பி வழிபட்டிருக்காரு. அவர் நினைவாக தான் இந்த மலைக்கு சிவன்மலை என பெயர் வைத்து கூப்பிட்டு வராங்க. சிவன்மலையினுடைய வரலாறு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். சிவன் பார்த்தோம்னா திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்தியிருக்காரு. அதிலிருந்து சிதறிய ஒரு சிறு பகுதி தான் சிவன்மலைன்னு சொல்கிறாங்க. இதே போல தான் பார்வதியும் அகத்தியர் ஆகியோர் சிவனை நோக்கி தவம் செய்த தலனும் வள்ளி மலைக்கு சென்று வள்ளியை மனம் முடிந்து முருகப்பெருமான் வள்ளியுடன் இங்கு கூடிக்கொண்டதாகவும் தல வரலாற்று மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மூலவர் பார்த்தோம்னா சுப்பிரமணியர் வள்ளியுடன் ஒரே கருவறையில் திருமண கோலத்தில் காட்சியளிக்கிறாரு. சிவன்மலை மீதுள்ள கோயிலுக்கு செல்ல பார்த்தீங்கன்னா 496 படிகள் கொண்ட மலைப்பாதை அமைக்கப்பட்டிருக்குது. கோவில் பார்த்தீங்கன்னா 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்குது. இந்த கோவிலில் சிறப்பம்சம் ஆண்டவர் உத்தரவு பெட்டி தாங்க. முருகப்பெருமானே பார்த்தீங்கன்னா பக்தருடைய கடவுளை தோன்றி உத்தரவு பெட்டியில் வைத்த பூஜை செய்யப்பட வேண்டிய பொருளை கூறுவாராம். அந்த பெட்டியில் பொருளை வைத்து பூஜை செய்யப்படுவது தான் பல ஆண்டுகளாக இந்த கோயிலை கடைபிடித்து வராங்க. இன்னொரு பக்தருடைய கடவுளை அடுத்த பொருளை சுட்டி காட்டும் வரையுமே பழைய பொருளை கண்ணாடி பெட்டிக்குள்ள பக்தருடைய பார்வைக்காக வச்சிருப்பாங்களா. மற்ற திருத்தலங்களை போல இல்லாமல் இங்கு பார்த்தீங்கன்னா முதல் வழிபாடு முருகப்பெருமானுக்கு தான் நடைபெறுது. மற்ற திருத்தலங்களில் முதல் வழிபாடு பிள்ளையாருக்கு தான், ஆனால் இங்கு பார்த்தீங்கன்னா முருகனுக்கு தான் முதல் வழிபாடு நடத்தப்படுது. இங்குள்ள நவகிரகங்களில் அனைத்துமே சூரிய பகவானை பார்த்து நின்றவாறு காட்சியளிக்கிறது. அணையாத தீபம் ஒன்று எப்போதுமே இருந்து கொண்டிருக்குதுங்க. சிவன்மலையில் இன்று பார்த்தீங்கன்னா ஏராளமான சித்தர்கள் தவம் செய்து கொண்டிருப்பதாகவும் புண்ணியம் செய்தவர் கண்களில் தான் அவ்வப்போது சித்தர்கள் புலப்படுவதாகவும் சொல்லியிருக்காங்க. இங்கு பார்த்தீங்கன்னா தோரோட்டி மரம் தல விருட்சமாக அமைந்திருக்குது. தோரோட்டி ஒரு வகை மரம் தாங்க. இங்கு கொங்கு நாட்டு பகுதியில் பல கோவில்களுக்கு இதுவே தல விருட்சமாக இறைவனோடு சேர்ந்து வணங்கப்பட்டு வருது. இந்த மரம் பார்த்தீங்கன்னா வறண்ட நிலப்பகுதியிலுமே பாலைவன பகுதியிலும் வளரக்கூடியதாக இருக்குது. முட்கள் நிறைந்த மரம் இதுதான். இது இலைகளிலும் முட்கள் இருக்குது. பழங்களும் முட்கள் சூழ்ந்து இனிப்பு கசப்பு சேர்ந்து காணப்படுது. சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கொளிங்குன்றம் கொடுங்கநாதர் கோவிலையும், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்க புதுக்கோட்டை அருள்மிகு தண்டுமாரியம்மன் கோயிலும், கோட்டைக்காரி அம்மன் கோவிலையும் இடங்களில் நீங்கள் பார்க்கலாம். இந்த தோரோட்டி மரம் தலவிருட்சமாக அமைத்து வணங்கி வராங்க. திருப்பூர் மாவட்டத்தில் சிவன்மலை முருகன் கோவில் இருக்கின்ற ஆண்டவர் உத்தரவு பெட்டி பிரசித்தி பெற்றதுன்னே சொல்லலாங்க. இதில் வைத்து வணங்கப்படும் பொருட்கள் நாட்டில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தி வருதுன்னு பக்தருடைய நம்பிக்கையாக இருந்து வருது. இதே போல தான் கடந்த காலங்களில் பல சம்பவங்கள் நடந்து இருக்குதுங்க. தண்ணீர், துப்பாக்கி போன்ற பல பொருட்கள் வைத்து வழிபட்ட போது தான் சுனாமி, போர் போன்றவை வந்ததாகவும் இதே போல தான் பல பொருட்கள் வைத்து இதுவரை வணங்கப்பட்டு வந்திருக்குது. இருந்தாலுமே சமீப காலமாக பார்த்தீங்கன்னா சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யும் பொருட்கள் அதிக முக்கியத்துவம் பெற்றே வருதுங்க. சிவன்மலை முருகன் கோவிலில் பார்த்தீங்கன்னா பக்தருடைய கடவுளை சென்று குறிப்பிடும் பொருளை தான் அந்த பக்தர் கோவில் ஆர்ச்சகரிடம் தெரிவிப்பாரா. உடனடியாகவே அர்ச்சகருமே பூக்கட்டி போட்டு அது உண்மைதானா என முருகப்பெருமானிடம் உத்தரவு கேட்பாரு. அப்படி உண்மைனா உத்தரவு விட்டாலே உத்தரவு பெட்டியில் ஏற்கனவே வைக்கப்பட்டுள்ள பொருளை அகற்றி விடுவாங்க. தற்போது பக்தர் சொன்ன பொருளை அந்த பெட்டியில் வைத்து வழிபடுவாங்க. மீண்டுமே அடுத்த பக்தருடைய கனவுல வருமுறையுமே முந்தைய பொருளை வைத்து பூஜை நடத்துவாங்க. இதுவரையுமே பார்த்தீங்கன்னா இங்கு ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் மண், துப்பாக்கி, ஏற்கலப்பை, ரூபாய் நோட்டு புத்தகம், சைக்கிள், அரிசி, மஞ்சள், இளநீர், தங்கம், சர்க்கரை, கணக்கு நோட்டு, பூமாலை, இரும்பு சங்கிலி, ருத்ராட்சம், 2 இளநீர்கள் என பல்வேறு பொருட்களை வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்குங்க.
அவ்வாறு வைத்து பூஜை செய்யப்படும் பொருள் சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வந்துட்டு இருக்குது. கடந்த டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி தான் முதல் திருவோட்டில் விபூதி ருத்ராட்சமும் திருப்புகழ் புத்தகம் வைத்து சிவபூஜை செய்யப்பட்டுச்சு. இந்த நிலையிலேயே திருப்பூர் மாவட்டத்தில் தாராபுரத்தைச் சேர்ந்த சபாபதி என்ற பக்தருடைய கடவுளை வைக்கோல் வைத்து உத்தரவாகியிருக்குது. இதையடுத்து தான் ஆண்டவர் உத்தரப்பெட்டில வைக்கோல் வைத்து பூஜையும் செய்யப்பட்டுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயம் ஆரத்தழுவு பகுதியைச் சேர்ந்த தங்கவேல் என்ற பக்தருடைய கணவரையும் கற்பூரம் மற்றும் பிரம்பு வைக்க உத்தரவாகிருந்துச்சு. இதையடுத்து இன்று முதலே ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் பார்த்தீங்கன்னா கற்பூரமும் பிரம்பும் வைத்து பூஜை செய்யப்பட்டாங்க. இது பற்றி கோவில் சிவாச்சாரியிடம் கேட்டையில் சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் எந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படுதோ அந்த பொருள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்லியிருக்காரு. ஒரு நிகழ்வு குறித்து உலகம் அறிய முன்னாடியே சொல்லும் ஒரு சக்தி வாய்ந்த தலம் தாங்க சிவன்மலை கோவில். இதை பற்றி நாம் பார்க்கலாம். சிந்தியை அடக்கி சும்மா இருக்கிற திறன் அறிதுங்க. பஞ்சபூதங்களிலேயே சக்தியை உணர்ந்து சித்தத்தை அடக்கி செயற்கரிய செய்து வென்றவர்கள் தான் சித்தர்கள். அவ்வகையில தான் சேர்ந்தவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய சிவவாக்கியரான சித்தரும் பூஜித்த மலை தான் சிவன்மலை. எங்கு வளம் பொங்கும் கொங்கு நாட்டில் சிங்க நகரான காங்கேயத்திற்கு அருகில தான் காங்கேயம் திருப்பூர் நெடுஞ்சாலையில் பார்த்தீங்கன்னா சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்குது சிவன்மலை. இந்த மலை மீது தான் கோவில் கொண்டு அருள்பாலித்து வருகிறார் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். கடந்த பல வருடங்களுக்கு முன்பாகவே பாட்டாளிமலை என்று வழங்கப்பட்டு வந்திருக்குது. அதன் பின்னதான் இங்கு சித்தர் சிவவாக்கியார் முன்னின்று முயன்று சாற்றவர்களுடைய பெருந்துணையோடு தான் பக்தர்களுடைய ஒத்துழைப்பாளர் திருப்பணிகளை செய்திருக்காரு. அது முதலே இந்த மலையை சிவன் மலைன்னு பெயர் வச்சு அழைத்து வராங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மலையை சுற்றி பசுக்கள் சூழ்ந்து மேய்ந்து வர வளம் பெற்றிருந்துச்சு. பசுக்களை சேன்னு கூறுவாங்க. இதனால தான் சிவனின் சேயான குகன் அமர்ந்து அருள்பாலிப்பதால தான் சேமலைன்னும் அழைச்சிருக்காங்க. கால சுழற்சியால தான் இது சிவன்மலை என மறுவிதாக சொல்றாங்க. இந்த மலையில பார்த்தீங்கன்னா தனிச்சிறப்பு குறித்து அங்கு சாமி கும்பிட வந்த ஈரோட்டை சேர்ந்த காங்கிரஸ் கட்சி பிரமுகராக இருக்கக்கூடிய ராஜேஷ் என்பவரிடம் பேச்சு கொடுத்து கேட்டேல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்மிடம் பார்த்தீங்கன்னா சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டி தனிச்சிறப்புங்க. இங்குள்ள முருகன் சக்தி வாய்ந்த தெய்வம் தாங்க. தான் தெரிவிக்க விரும்புவதை பக்தருடைய கனவுல தான் கட்டளையிட்டு பின் நடப்பதை முன்கூட்டியே தெரிவிக்கும் அபூர்வ சக்தி நிறைந்த கோவில். கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக பார்த்தோன்னா கோயில் பெட்டியில செம்பில தண்ணீர் வைக்க உத்தரவு வந்திருக்குது. இதனால தான் நாட்டில் என்ன நடக்க போகுதுன்னு எது பற்றி அப்போது யாருக்கும் தெரியல. ஆனால் சில நாட்களிலேயே பார்த்தீங்கன்னா தமிழகத்திலேயே மக்களுடைய மனதில் மாறாத வடுவம் ஏற்படுத்திய பேரழிவு அரக்கன் என்ற சுனாமி அப்பாவி மக்களுடைய உயிரை வாங்கி சென்றதுங்க. அன்று முதலே இந்த உத்தரவு பெட்டியில் உள்ள பொருளுக்கு மதிப்பு வர ஆரம்பிச்சிருக்குது. அடுத்ததாக தான் மஞ்சள் வைத்து கோயிலின் பூஜை செஞ்சிருக்காங்க. முன்பு காட்டில் சும்மா கிடந்த மஞ்சளின் விலை பார்த்தோம்னா தங்கத்தின் விலையை விட அதிக அளவுக்கு மார்க்கெட்டில் விற்பனை ஆயிடுச்சு. அப்போது விண்ணை முட்டும் அளவு உயர்ந்த விலை இப்போது பார்த்தீங்கன்னா பழைய நிலைக்கு திரும்பவே இல்லைன்னு சொல்லலாங்க. அடுத்து அங்கிருந்து பார்த்தீங்கன்னா கரூரை சேர்ந்த தேமுக முன்னாள் மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய விஸ்வநாதன் என்பவர் கூறுகையில், நான் இந்த கோவிலுடைய மகிமை தெரிந்து அடிக்கடி சாமி தரிசனம் செய்து போவேன். இங்கு வந்துட்டு சென்றாலே ஒரு மாற்றம் நிச்சயமாக நிகழ்ந்தது. இந்த கோவிலில் சக்தி அபூர்வமானதும் முன்பு ஒரு பக்தரோட கனவுல மண் வைத்து பூஜை செய்ய சொன்னாங்க. அது முதலே இந்த பகுதியை சுற்றிலுமே நிலத்தினுடைய மதிப்பும் கண்ணா பின்னான உயர்ந்து விட்டதாகவும் சொல்லியிருக்காரு. அவ்வளோ ஏன் தமிழகத்தில் கூட பல இடங்களில் இந்த நிலை தான் நிலவி வருது. இதே போல் பார்த்தீங்கன்னா மற்றொரு பக்தருடைய கனவுல 500 ரூபாய் பணம் வைக்க சொல்லி உத்தரவாயிருக்குது. அதன் பின்பு தான் மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா 10, 20, 50 ரூபாய்க்கு மதிப்பு குறைந்துச்சு. 100 ரூபாய் கூட மதிப்பு குறைந்து போணுச்சுன்னே சொல்லலாங்க. தற்போது பார்த்தீங்கன்னா எல்லோருடைய கைகளிலுமே 500 ரூபாய் புழக்கத்தில் இருக்குதுங்க. மற்றொரு பக்தருடைய கனவுல முருகன் தேங்காய் வைக்க சொல்லி உத்தரவிட்டிருக்காரு. அதே போல தான் தேங்காயை வைத்து பூஜையும் நடத்திருக்காங்க. அப்போது முதல் தான் தேங்காய் விலையும் கூட அதிகரித்து கொண்டு தற்போது கொப்பரையினுடைய விலையும் கூட மவுசு அதிகரிச்சிச்சுன்னே சொல்லலாங்க. இதற்கு சுற்றியுள்ள திருப்பூர் வெள்ளம் கோயில், தென்னிலை, பரமத்தி, பல்லடம், கோவை என பல சுற்றுப்புற கிராமங்களில் தான் உள்ள தனது பக்தருடைய கனவுல சாமி தோன்றி பெட்டியில வைக்க வேண்டிய பொருள் பற்றி கூறுவாரா. மறுநாளும் அருள் வந்த நிலையில தான்
அந்த நபர் தனது கனவுல சுவாமி தோன்றி சொன்னது குறித்து கோயில் நிர்வாகியிடம் தெரிவிப்பாங்க. சொன்னது உண்மை என அறிந்து கொள்ள பூசையனம் கேட்பாங்க. சொன்னது உண்மை என்றால் ஆண்டவ உத்தரவு பெட்டியில வைத்து வழிபடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம உற்சாக நியூஸ் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.